நம்ம சிஎஸ்கே வீரர்கள் இப்போ லக்னோவில் போய் லேண்ட் ஆயிருக்காங்க. எப்போ லேண்ட் ஆனாங்க, லக்னோக்கு எதிராக ஒரு தீவிரமான பயிற்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, இதை பற்றியும் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் ரச்சன் ரவீந்திராவை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம செமி ஓட்டனை சிஎஸ்கே எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன, செமி ஓட்டனை எடுத்துட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்காக என்ன பண்ண முடியும், சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேயோட பயிற்சி ஆட்டத்தை பார்த்துக்கலாம். நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க. தலை தோனி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து அடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு கம்பேக்கை கொடுத்தா மட்டும்தான் ஃப்ளை ஆஃப்குள்ளே வந்து போக முடியும். இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே ஒரு தீவிரமான மேட்ச்சுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் லக்னோக்கு எதிராக நாளைக்கு வந்து மேட்ச் நடக்க போகுது. அதுக்கான பயிற்சியை நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா லக்னோவில் போய் லேண்ட் ஆகிருக்காங்க நம்ம சிஎஸ்கே வீரர்கள். கிட்டத்தட்ட பயிற்சியை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகிற ப்ராக்டிஸில் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே கலந்து கொள்ள போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இருக்க போகிற வீரர்கள் முக்கியமாக அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து தேவைப்படுது. தலையோட தலைமையில் எனக்கு தெரிஞ்சு லக்னோவில் இருந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுலேருந்து தொடர் வெற்றி அடைவாங்க நம்ம சிஎஸ்கே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம ஜெமி ஓட்டனை பார்த்துக்கலாம். நம்ம சிஎஸ்கேல இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டர் இல்லை அப்படிங்கிறது வந்து உண்மைதான். ஏன்னா எல்லா டீம்லையுமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. 200க்கு மேலே வந்து டார்கெட் வச்சாலும் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேவில் ஒரு மிகப்பெரிய குறை அப்படின்னா ஹிட்டர் வந்து இல்லை. அந்த வரிசையில் நம்ம ஜெமி ஓட்டனை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் ரச்சன் ரவீந்திரா, கான்வே இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ எதிர் டீமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபீல்டிங்குமே வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். முக்கியமான பவுலர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாங்க பவர் பிளேக்குள்ளேயே. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் மிகப்பெரிய ப்ரெஷரில் வந்து இருக்கிறதுனால நம்ம ரச்சன் ரவீந்திராவை ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கான்வையா ரச்சன் ரவீந்திராவா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ரச்சனை ட்ராப் பண்ணுறது தான் நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ ரச்சனை வந்து ட்ராப் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜெமி ஓட்டனை வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போதைக்கு மிடில் ஆர்டரில் ஒரு 4வது பிளேஸில் இவர் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுக்க முடியும். இவரோட பேட்டில் இருந்து நம்ம சிஎஸ்கேக்கு நிறைய ரன்னை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவரை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ரச்சன் ரவீந்திரா, கான்வே இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் என்ன காரணமாக ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4 பேர் தான் வந்து விளையாட முடியும். அந்த வரிசையில் நம்ம நூர் அகமது பார்த்தீங்கன்னா 2 பேருமே முக்கியமான வீரராக வந்து இருக்காங்க. ஸோ கான்வே, ரச்சன் ரவீந்திரா இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தரை தான் வந்து ட்ராப் பண்ண முடியும். ஒருவேளை ரச்சன் ரவீந்திரா தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரச்சன் ரவீந்திராவை கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வரலாம். 4வது இடத்துல ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சைக் ரசிதே இல்லை அப்படின்னா வேற யாரையாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பண்ணுறதை விட நம்ம ஜெமி ஓட்டனை எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே ஜெமி ஓட்டனை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? அப்படி எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ணுவார் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.